நாங்கள் பழ பஜ்ஜி செய்ய போகிறோம். அதுக்கு வெள்ளை ரவை ஒரு அரை குண்டா, மைதா மாவு ஒரு இது, ஏலக்காய் 3, கொஞ்சம் கரும்பு சர்க்கரை, கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். சோடா உப்பு கொஞ்சம் கலக்கி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு காட்டுறேன். 2 பழம் போட்டு கலக்கி ஒரு 10 நிமிஷம் கலக்கிட்டு வைக்கணும். இப்போ கலக்க போகிறோம் வாங்க. கொஞ்சம் ஒரு பொடி உப்பு போட்டிங்கன்னா போதும். ரொம்ப போட்டால் ஒட்டிக்கு. சோடா உப்பு, இது ஸ்வீட்டாகிறனால கொஞ்சம் நல்லா புள்ளி வரக்காக. சர்க்கரை ஒரு கை அளவு. சரி, இப்போ கலக்க போகிறோம். இப்போ பழத்தை போட்டு கலக்க போகிறோம். இது ஸ்வீட் பஜ்ஜி. குழந்தைங்க சாயந்தரம் வந்தால் கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா கலக்கணும். நல்லா வெள்ளை ரவை போடுறதுனால நல்லா பொறு பொறுன்னு வரும். தண்ணி சேர்த்தக்கூடாது, பார்த்துட்டு தான் தண்ணி சேர்த்தணும். ஏன்னா பழத்துலேயே தண்ணி வரும். ஒரு 10 நிமிஷம் வச்சிடணும். இப்போ மாவு கலக்கிட்டோம். ஏலக்காய் பொடி பண்ணி அப்படி தூவணும். பொடிச்சிட்டோம், ஏலக்காயை பொடி பண்ணி அப்படி தூவி விடணும். இப்போ மணமாக இருக்கும், ஏலக்காய் மணமாக இருக்கும். தண்ணி சேர்த்தக்கூடாது, பழத்துலேயே தண்ணி வரும், சர்க்கரையில் இருக்கும். அதனால் ஒரு கலக்கி வச்சுட்டோம். ஒரு 10 நிமிஷம் ஆனது போடலாம் போகிறோம். இப்போ சட்டி காஞ்சது, எண்ணெய் ஊற்ற போகிறோம். பாத்திரம் காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றுறோம். ஓரளவுக்கு ஊற்றிக்கலாம். எண்ணெய் நிறையா வேண்டும்னு இல்லை, ஓரளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காயுது, ஆயிட்டு போட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக கையில் அள்ளி போடணும். வேகட்டும். ஒவ்வொன்றா இந்த பக்கம் தள்ளி தள்ளி விடணும். ஒரு சைடு வந்துடுச்சு, ஒரு சைடு வேகுது. கொஞ்சம் தள்ளி தள்ளி விடணும். நல்லா செவக்கட்டும் கொஞ்சம். உள்ளுக்குள்ளேலாம் நல்லா வேகும். குழந்தைகளுக்கு கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். இனிப்பும் சாப்பிடுவாங்க குழந்தைங்க நல்லா பிரியமாக. பழமும் சேர்ந்தனால நல்லா சத்தானது. இப்போ பாருங்கள் வெந்துருச்சு, எடுக்கிறோம். பாருங்கள் இப்போ வெந்துருச்சு, எடுக்கிறோம். அடுத்து போடலாம். கொஞ்சம் நேரம் எண்ணெய் வடிகட்டி வச்சுருக்குறோம். அடுத்தது போடுறோம். இது 2 நாளைக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அதனால் ஒன்றும் கெடாது, நல்லாயிருக்கும் மொறுமொறுப்பாக. குழந்தைங்க பிரியமாக சாப்பிட்டுக்குவாங்க ஸ்கூல் விட்டு வந்து. இதெல்லாம் குழந்தைகளுக்கு சத்தான பொருள்.
இது இனிப்பு இது கச்சாயம் ரெடி ஆகிடுச்சு போல். இனிப்பு பஜ்ஜி பஜ்ஜி சொல்லலாம், கச்சாயம் சொல்லலாம். குழந்தைகளுக்கு எப்படி வந்து ப்ரௌன் சுகர் போட்டனால உங்களுக்கு கலர் இப்படி தெரியுது, இது ரவையும் போட்டனால பொறுன்னு தெரியுது. இது குழந்தைகளுக்கு நல்லது. உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணாலும் ஒயிட் சுகர் போடலாம். இது ப்ரௌன் சுகர் போட்டனால இப்படி ப்ரௌனாக தெரியுது. எல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா பிரியமாக சாப்பிட்லாம், உடம்புக்கும் நல்லது.